வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து எந்த ரெசிபியும் பார்க்க போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங், அப்புறம் டெமோ, அப்புறம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பேச போகிற ப்ராடக்ட் வந்து பிஜன் கம்பெனியோட ஹேண்டி சாப்பர் ப்ரோ எக்ஸல் இது. ஸோ இது வந்து ஏற்கனவே இருக்கிற சாப்பரோட அட்வான்ஸ்ட் மாடல். இதோட கெப்பாசிட்டி வந்து 900 ml. அப்புறம் இதுக்கு வந்து 6 months வாரண்ட்டி தராங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இதுக்குள்ளே வந்து இது வந்து 900 ml கெப்பாசிட்டி. இது வந்து பெரிய ஜார் கொஞ்சம். ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இங்கே வந்து லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை திருப்புனா இந்த லாக் ஓப்பன் ஆகிடும். லாக் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இது வந்து தயிர் மோர் கடையிறதுக்கு வந்து ஒரு பீட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் முட்டைலாம் கூட போட்டு அடிச்சிக்கலாம். அப்புறம் இது பாருங்கள், இது வந்து 5 பிளேட்ஸ். யூஸ்வலி சின்ன சாப்பரில் வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு ஏற்கனவே முன்னாடி வந்திருக்க சாப்பரில் 3 பிளேட்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து 5 பிளேட்ஸு. எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ். நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது, தொட்டாலே நல்லா தெரியுது. அப்புறம் இது பாருங்கள், இது இழுக்கிறது வந்து ஹேண்டில் வந்து நம்மளுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்த மாடலில் வந்து ஹேண்டில் வந்து சைட் வைஸ் இருக்கும், அதாவது இப்படி இருக்கும். ஸோ நம்ம இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அட்வான்ஸ்டாக வந்து இப்படி ஈஸியாக வந்து நம்மளுக்கு இப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இந்த ப்ராடக்டோட நம்ம டெமோ வந்து எப்படி பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இந்த ஜாரை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். பிளேடை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன், நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்னு. அப்புறம் அந்த பிளேடை வந்து நம்ம சென்டரில் வச்சிடலாம். பிளேடு சென்டரில் வச்சுட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் இருக்கும். ஸோ இதில் வந்து பெருசு சின்னது எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நல்லா தோல் உரித்து இது மாதிரி வந்து ரஃப்பாக வந்து கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருந்தால் பாதியாக மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிறைய போட்டு லைக் வந்து கட் பண்ணி பார்ப்போம், இது கட் பண்ணதா இல்லையான்னு. இது பாருங்கள், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஜார், அதாவது 3/4 ஜார் பாருங்கள், அந்த 5 பிளேடை வந்து கவர் அளவுக்கு வந்து வெங்காயத்தை வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம லிட்டு வச்சு நல்லா இந்த லாக் வந்து அதில் க்ளோஸ் ஆகிற மாதிரி லாக் பண்ணிடுவோம். கரெக்டாக இந்த சென்டர் வந்து இந்த சென்டர் வந்து இந்த இதில் வந்து மாட்டணும். இப்போ பாருங்கள், இந்த லாக் வந்து கிளிக்குன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். அந்த சவுண்டு வந்துச்சுன்னா லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து இழுத்து வந்து சாப் பண்ணி பார்ப்போம். இப்போ இது வந்து நல்லா லாக் பண்ணியாச்சு. இது மேலே வந்து நல்லா லிட்டில் கை வச்சு நல்லா டைட்டாக அமுக்கிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இழுக்க அதை வந்து மூவ் ஆகும். இப்போ இது இழுத்து பார்ப்போம். பாருங்கள், இது இழுக்கவே வரல. நம்ம வந்து 3/4 ஜார் போட்டோம். ஸோ இது அநேகமாக வந்து இது இவ்வளோ போட்டால் இது வந்து சாப் பண்ணாது போகுது. ஸோ இதை வந்து நான் பாதி வந்து குறைச்சிட்றேன். இப்போ இதில் வந்து நான் வந்து பாதாக வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது வந்து நம்ம சாப் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து 3/4 ஜார் போட்டோம்னா இது வந்து நம்மளுக்கு வந்து இழுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபைனாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அத்தனை ரவுண்ட்ஸ் வந்து இழுத்துட்டே இருங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஃபைனாக அரைச்சிருக்குன்னு. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து பொடி பொடியாக நறுக்கி கொடுத்துருக்கு. ஸோ வந்து இந்த ஜார் பெருசாக அந்த இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து நிறைய போடாதீங்க. ஸோ இதில் பாதி போட்டால் தான் நல்லா வந்து பிளேடு வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது, இல்லைனா பிளேடு வந்து டைட்டாக பிடிச்சிக்குது. ஸோ பாருங்கள், நல்லா ஃபைனாக வந்து ஈவனாக வந்து சாப் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நடுவில் இருக்கிற பிளேடை வந்து நம்ம இப்படியே எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் இதை பண்ணுவோம். நான் இது நடுவில் அப்படியே எடுத்துகிட்டு இப்படியே வந்து நம்ம வந்து பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ பொடியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறையா வாட்டி இழுக்கணும். ஸோ இதை அடுத்ததாக வந்து நான் வந்து இதில் கேரட் வந்து உங்களுக்கு நறுக்கி காமிக்கிறேன். ஸோ இது கேரட் வந்து தோல் சீவி நான் வந்து இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கினேன். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஃபுல் ஜார் போடாமல் இதில் வந்து ஒரு பாதியிலேருந்து கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிளேடு உள்ளே செட் பண்ணிட்டு நம்ம வந்து கேரட் இதில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு கேரட் நான் வந்து இதில் கட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இது வந்து நம்ம பாருங்கள், கேரட் வந்து எவ்வளோ பொடி பொடியாக எடுத்துருச்சு. ஸோ இது அரைக்கும் போதே பாருங்கள், இது வந்து மேலேயும் மூவ் ஆகுது. ஸோ அந்த ஸ்பேஸ் இருக்கணும் அதுக்கு. அதனால நம்ம வந்து ஃபுல்லாக போடுறதுனால அது வந்து அரைப்பட மாட்டேங்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் அது ஈஸியாக இருக்குது வெட்டுறதுக்கு. இப்போ பாருங்கள், டக்குன்னு நம்மளுக்கு ஒரு கேரட் வந்து எவ்வளோ பொடியாக நறுக்கியாச்சு. இல்லைனா நம்ம இவ்வளோ பொடியாக நறுக்கணுன்னா ரொம்ப டைம் ஆகும். ஒரு பொரியலுக்கு டக்குன்னு ஒரு கேரட்டை ரவுண்டாக கட் பண்ணி போட்டால் மட்டும் போதும். இது மாதிரி பொடியாக வந்து ஜஸ்ட் ஒரு 1 minute வந்து நறுக்கியாச்சு. ஸோ பாருங்கள், நம்ம பொடியாக நறுக்கின கேரட்.
இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த எடுத்து வச்சிருந்த மொத்த வெங்காயத்தை வந்து 2 பேட்சாக நறுக்குனேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஆம்லெட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு ரெசிபிக்கு உங்களுக்கு பொடியாக நறுக்கணுன்னா அதை நறுக்கிக்கலாம். அதேமாதிரி வந்து கேரட்டும் பாருங்கள் நல்லா பொடி பொடியாக. ஸோ பொரியலுக்கெலாம் வந்து நம்ம ரொம்ப டைம் எடுத்து நறுக்கணும்னு இல்லை, டக்குன்னு இதில் போட்டோம்னா நம்ம எவ்வளோ கேரட்னாலும் இது மாதிரி வந்து பேட்ச் பை பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா நறுக்கியாச்சு. இது ஈஸியாக வந்து இது மாதிரி கழட்டிட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம சிங்க்குக்கு. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம கையால் போட்டு இதை வழித்து உள்ளத்தில் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நான் வந்து தோல் சீவி இதில் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் முட்டைகோஸ் அதெல்லாம் கூட போட்டு நல்லா வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக உருளைக்கிழங்கு கூட ஈஸியாக வந்து சாப் ஆகிடுச்சு. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டேன். ஸோ நம்ம கம்மி அமௌண்ட்டில் போட்டால் கூட இது வந்து நல்லாவே சாப் வந்து. ஸோ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு வெங்காயம் போடணுன்னா கூட நல்லா இந்த மாதிரி வந்து ஃபைனாக வந்து நம்ம சாப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கம்மியான குவான்டிட்டி கூட வந்து நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டோம். அது போட்டதுக்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து பொடியாக நறுக்கிடுச்சு. ஸோ ப்ராடக்ட் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம குயிக்கன் வந்து டக்குன்னு இந்த மாதிரி இப்போ நிறைய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கணும், கேரட் நறுக்கணும், இது மாதிரிலாம் உருளைக்கிழங்கு எதுக்குன்னா ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு வந்து நறுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி வெட்டிக்கலாம். நீங்கள் இது மாதிரி பீட்ரூட்லாம் கூட தோல் சீவி லைக் ரஃபாக கட் பண்ணி போட்டு இதில் வந்து சாப் பண்ணிக்கலாம். முட்டைகோஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து மார்னிங் சமையலுக்கு அப்புறமா யூனிஃபார்மாக உங்களுக்கு கட் பண்ணோன்னா இந்த சாப்பர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது ப்ராடக்ட்டு. பிளேட்ஸ்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இது க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இது க்ளீன் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வந்து இது மாதிரி ஒரு டேப்கியை ரன்னிங் டேப்கியை வச்சிங்கனாலே பிளேட்லாம் வந்து நல்லாவே க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி ஜாரை வந்து நீங்கள் அலசிக்கலாம். இது வந்து பிராண்டட்னால நம்மளுக்கு வந்து இதில் 6 months வாரண்ட்டி கிடைக்குது. ஸோ நம்ம பிளேடு கூட வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். ஸோ இப்போ இது வந்து அலசி வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு நல்லா தொடச்சிட்டு காய வச்சுட்டு நம்ம உள்ளே பேக் பண்ணி வச்சிடலாம். துருவெலாம் பிடிக்காது. இது வந்து நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோட ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து 945 rupeesன்னு போட்டிருக்காங்க. நான் லோக்கல் ஷாப்பில் வாங்கினது வந்து 498க்கு வாங்கினேன். ஸோ நல்ல ஒரு பர்ச்சேஸ் தான் இது. ஆன்லைன்லலாம் நம்மளுக்கு இதோட ரேட் அதிகமாக தான் இருந்தது. ஸோ நான் பார்த்துட்டு போய் லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். நல்லா ஹேண்டியாக இருக்குது இந்த சாப்பர். நல்லா ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி அவங்க காமிச்சா மாதிரி நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான டக்குன்னு எதனா ஒரு காய்கறியில் 4-5 காய்கறி விதமான காய்கறி கூட போட்டு இது மாதிரி சாப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராடக்ட். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதில். ரொம்ப லைக் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்து இவ்வளோ வெஜிடபிள்ஸை வந்து ஒரு 5 minutesக்குள்ளேயே நான் வந்து லைக் தோல் சீவி ரஃபாக போட்டு டக்குன்னு சாப் பண்ணி நல்லா ஃபைனாக எடுத்தாச்சு. இதுவே நம்ம கத்தியில் வச்சு நறுக்கணுன்னா ரொம்ப டைம் ஆகும். இவ்வளோ ஈவனாகவும் வராது அது. ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட். எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களுக்கும் அது இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ப்ராடக்ட் இது. கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.